கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை வெற்றியாக ஜெயமாக வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுபடுகிற வேளையில், அவர் சொல்லுகின்ற வேளையில், எல்லா நேரத்திலும் சொல்லுகிற வேளையில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசுமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நம்ம தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயம் பெற பிறந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தான் நெருக்கடியான காரியங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள், கண்ணீர், இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை கடந்து சென்றாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று இந்த 36வது வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படியாக நாம் அவருடைய அன்பிலே உறுதியாய் தரித்து நிற்கும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ஜெயம் கிறிஸ்து இயேசுவில் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் சாத்தானை, சத்துருவை எதிர்த்து போராடி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய பலன், அவருடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே ஒரு நாளிலும் நாம் தோற்று போகக்கூடியவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெயம் கொள்ளுவர்களாக பிறந்தோம். we are more than conquerors in Christ Jesus என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இந்த நாளிலே இருப்போம். நமக்கு கர்த்தர் போதுமான பலத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் அதிகமாய் தருவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், சத்துருவை எதிர்த்து போராடி தோற்கடிக்கிறவர்கள் படுகிறவர்கள் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்து எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இருக்கட்டும்.